ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி பிரின்சஸ். பாண்டிச்சேரிக்கு வந்து 2 நாள் போயிருந்தோம். அப்போ வந்து இந்த அண்ணாமலை இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். நாங்கள் எடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா 8500 வந்துச்சு. உள்ளே போனோடனே லிஃப்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்து ரூமுக்கு போனால் ஃபஸ்ட்டு ஒரு ஹால் மாதிரி வந்து ஒன்று பெருசாக வாலில் ஆர்ட்லாம் சும்மா பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து டிவிலாம் ஒர்க் ஆனிச்சு. ஆக்சுவலி சில இதெல்லாம் ஒர்க் ஆகாதான், இதில் ஒர்க் ஆச்சு. அப்புறமா நான் வந்து பெட்ரூமில் வர பல்ப்பு விட்ற பார்த்து வாயில் போட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. பெட்ரூம்லேருந்து பெட் இருந்துச்சு, 2 பெட்டும் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கண்ணாடி, ஒரு சோஃபா மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஆனால் அதை நாங்கள் யூஸ் பண்ணல கடைசி முடிக்க. அதில் வந்து நாங்கள் மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டெலிஃபோன்லாம் வச்சுருந்தாங்க, எது வேணும்னா கூப்பிட. அப்புறமா 2 வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம், 3 வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு காலையிலையும் வாங்கினோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் வந்து இருந்துச்சு. அதுக்குன்னு நான் என்ன நினச்சேன், இது ஒரு கிச்சன்னு நினச்சேன். பார்த்தா ரெஸ்ட் ரூமு தனித்தனியாக வந்து 2 இது இருந்துச்சு. இங்கே ஒரு இது ரெஸ்ட் ரூம் போடுறது, அதுக்கப்புறம் வந்து இங்கே குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெட் அண்ட் ட்ரை ஏரியா மாதிரி போல். அப்புறம் டவல்லாம் அவங்களே கொடுத்துருந்தாங்க, டவல், ப்ரஷ் அதெல்லாம் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து வாஷ் பேஷன் இருந்துச்சு, அதில் ஒரு கண்ணாடி வச்சுருந்துச்சு. ஹீட் ரூமே இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா இன்னொன்று ஒரு வாஷ் பேஷன் குட்டியாக இருந்துச்சு. அதில் குட்டி பசங்க வளர்க்குறது போல், அங்கே தான் நான் வளர்க்குனேன். அதுக்கப்புறம் வந்து சைடில் பார்த்தா ஒரு வியூ கிடைக்கும், ஆனால் பில்டிங்காக தான் கிடைக்கும். அப்புறமா அந்த பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, ஷாம்பூலாம் இருந்துச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து தான் கொண்டு போயிருந்தோம், இதை யூஸ் பண்ணலை. அதனால் எப்படி இருந்துச்சுன்னு தெரியலை. அப்புறமா சாப்பிட போனால் நிறையா வந்து பஃபே சிஸ்டம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி. நான் ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மிஷினில் போட்டு டோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஆக்சுவலி 2 ப்ரெட்டு தான் போட்டேன். இந்த மாதிரி போட்டேன். ஃபஸ்ட்டு இன்னொன்று ஒரு ப்ரெட்டு கீழே வந்துடுச்சு. இந்த பாட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் இன்னொன்று ஒரு ப்ரெட்டையும் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறமா ஸ்விம்மிங் பூலில் போய், எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், நான் வந்து என்னமோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அந்த டியூபர்ஸ்லாம் நம்ம பண்ணி எப்படி நீச்சல் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா ஒரு ஷார்ட் எடுக்க சொன்னாங்க. நான் வந்து அதை என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணேன். இந்த வராங்க அந்த வராங்கன்னு பார்த்தா எதுலேயுமே எங்கள் அம்மா இல்லை, யாரோ வராங்க. இதுலேயும் எங்கள் அம்மா வராங்கன்னு பார்த்தா யாரோ ஜாப்பனீஸ்காரங்க வந்தாங்க. ஃபுல்லாக ஃபாரினர் மாதிரி தான் இருந்தாங்க. இங்கே சொன்னேன் பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து நானும் மாற்றி பக்கத்தில் எங்கள் அம்மா வர மாதிரியே தெரிலன்னு சொல்லிட்டு நான் மேலே ஏறி போனேன். எங்கள் அம்மா பக்கத்தில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா திருப்பி வந்து டோர் ஓப்பன் பண்ணி எங்கள் அம்மா வீடியோ எடுத்துகிட்டு, அப்புறம் நானும் எங்கள் அம்மா ஒரு வாட்டி மேலே போய் பேக் வச்சுட்டு போய் எடுக்க போயிட்டோம். நாங்கள் எல்லாம் பிளாக் சோக்கா தான் போட்டு போயிருந்தோம். செம்ம பெருசாக இருந்துச்சு, பில்டிங்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இதுலையே அப்புறமா எப்படியோ கீழே வந்துட்டோம் பண்ணோம்.